ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருகனை வணங்கும் பக்தர்களின் பக்தியின் ஆழத்தை உணர வைக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக நாளிது இன்று. நாள் 25. முருக பக்தியில் ஆழம் என்பது வெறும் சொல்லல்ல. அது முருக பக்தர்களின் அது ஒரு உணர்வு, அது ஒரு அதிர்வு, அது மனிதனின் உயிரையே உயர்த்தும் சக்தி. முருக பக்தர்களின் வாழ்க்கையில் அது ஒரு மந்திரம் மட்டும் இல்லை. அது பக்தர்களின் மூச்சாக, உள்ளத்தின் துடிப்பாக, உயிரின் இசையாக ஒலிக்கும் மந்திரம். அந்த தெய்வீக மந்திரமே முருகனின் கந்த காயத்ரி மந்திரம். இந்த கந்த மந்திரம் பக்தர்களாகிய நம் உள்ளத்தை சுத்திகரிக்கிறது, அச்சங்களை கரைக்கிறது, மனக்குழப்பங்களை அமைதியாக மாற்றுகிறது. கந்த காயத்ரி மந்திரத்தை பக்தர்கள் உள்ளார்ந்த பக்தியுடன் ஜபிக்கும் போது பக்தர்களாகிய நம் எண்ணங்கள் தூய்மையடைகின்றன, நம் மனம் ஒருமுகப்படுகின்றது, நம் உயிரின் அதிர்வு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு எழுகிறது. முருகனின் மந்திரம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது முருகனின் அருளின் அதிர்வு, அது ஞானத்தின் ஒளியே. முருக மந்திரம் அது பக்தர்களின் தைரியத்தின் சக்தியே. பக்தர்களின் வாழ்க்கையில் பயம் வந்தாலும், தளர்ச்சி வந்தாலும், பக்தர்களாகிய நாம் வழி தெரியாமல் நின்றாலும், இந்த கந்த காயத்ரி மந்திரம் நமக்கு கந்தனின் கரத்தைப் போல பக்தர்களாகிய நமக்கு துணை நிற்கும். முருகனின் அருள் கந்த மந்திரத்தின் வழியாக பக்தர்களின் உயிரிலும் உணர்விலும் பாய்கிறது. பக்தர்களின் வாழ்க்கையை ஒளியாய் நிரப்ப முருகனின் கந்த மந்திரம் மற்றும் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் நூல்களின் மனதார வாசித்து அதன் மகிமைகளை பெறுவோம். முருகனின் கந்த மந்திரம் பக்தர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். ஆகையால் தினமும் கந்தனின் காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்போம். ஆகவே பக்தர்களே, கந்த காயத்ரி மந்திரம் ஜபிப்போம். பக்தர்களின் உயிரின் உயர் அதிர்வுகளை அடைவோம். முருகனின் அருளில் நிலைத்திருப்போம். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.